நியோ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். கடைசி மேட்ச் லீக் ஸ்டேஜில் ஐபிஎல் 2026 சிஎஸ்கேவோட மேட்ச் நம்ம பார்த்தோம். குஜராத் டைட்டன்ஸ் அகேன்ஸ்டாக ஆடியிருந்தாங்க அகமதாபாத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 89 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ இது படி பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே வந்து எலிமினேட் ஆயிருக்கு ஐபிஎல் 2026லேருந்து. ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம் டாஸ் பற்றி அப்படின்னு என்ன ஆச்சுன்ட்டு. டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு பிறகு வந்து ஃபீல்டிங் எடுத்திருந்தாங்க. டாஸ் ஜெயிச்சது ஒரு நல்ல முடிவான்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா வந்து முதல்ல அவங்க குஜராத் டைட்டன்ஸை பேட்டிங் ஆட விட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கோர் தெரியும். அது கொஞ்சம் குயிக்காக ஆடினாங்கன்னா ரன் ரேட் படி ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கனால வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ஃபிடண்ட்டான டீம் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாலும் சரி பவுலிங் பண்ணாலும் சரி ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து நல்ல அடி வாங்கியிருந்த டீம் தான். அதனால் வந்து ஈவன் முதல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டதுக்கப்புறமா அது சேசிங் பண்ணலாம் பார்க்கும்போது கூட பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஸோ டாஸ் வந்து ஜெயிச்ச பிறகு நான் சொன்ன மாதிரி வந்து ஃபீல்டிங் பண்ணியிருந்தாங்க. பவர் பிளேலே குஜராத் டைட்டன்ஸ் அட்டகாசமாக ஆடினாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 62 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். விக்கெட் வந்து ஒன்று கூட லாஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ரன் ரேட் பர் ஓவர் பார்க்கும்போது 10.33 இருந்துச்சு. ஸோ ஒரு அட்டகாசமான ரன் ரேட். ஸ்டார்டிங் கட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன் ரேட் கொண்டு போயிட்டு அதே போல் வந்து விக்கெட் விழாமல் இருந்துச்சுன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பவர் பிளேயில் மட்டுமே கிடையாது, ஈவன் மிடில் ஓவர்ஸை கூட கொண்டு போனாங்க. அந்த பவர் பிளேயில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பவுலர்ஸ் எல்லாரையும் வந்து உரிச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அன்ஷுல் கம்போஜெல்லாம் போடும்போது வந்து அவரோட போலிங் இது வரைக்கும் பர்பிள் கேப் கூட வாங்கியிருந்தார் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 விக்கெட் டேக்கர்ஸாக இருந்தார். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கும்போது எல்லா மேட்சஸ் முடிஞ்ச பிறகு, அதாவது 14 மேட்சஸ் முடித்த பிறகு கூட பார்த்திங்கன்னா 20 விக்கெட் எடுத்திருக்கார் அன்ஷுல் கம்போஜ். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்பிரிட்டட் பவுலரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லாமல் சரியான அடி அடிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி மட்டும் ஓரளவுக்கு போலிங் நல்லா தான் போட்டார். அதுக்கப்புறமா மிச்ச பவுலர்ஸ் எல்லாருமே அடி வாங்கியிருந்தாங்க. குர்ஜப்ரீத் சிங் கூட ஓரளவுக்கு வந்து எக்கனாமிக்கலாக போட்டார். பட் ஓவரால் பவர் பிளேலேயே வந்து சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இதில் வந்து பார்ட்னர்ஷிப் கட்டாயமாக நம்ம பேசி ஆகணும். சாய் சுதர்ஷன் அதே போல் சுப்மான் கில் இடையில பார்த்தீங்கன்னா 125 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க. ஸோ நான் பெரும்பாலும் சொல்கிற மாதிரி தான் பவர் பிளேலேயே வந்து ஒரு நல்ல ஸ்கோர், அதாவது 50 தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 62 அடிச்சிருந்தாங்க. ஸோ பவர் பிளேலேயே ஒரு நல்ல ஸ்கோர். அதே போல் வந்து பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்தாலே வந்து கண்டிப்பாக அந்த டீமுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு ரிதம் செட் பண்ணுவாங்க. அது செட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த வர பேட்டர்ஸ் கூட அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. அவங்களோட கேம் சொந்த கேம் கூட ஆடிக்கிட்டு அவங்க பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம் ப்ரெஷர் இல்லாமல். இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது சாய் சுதர்ஷன், சுப்மான் கில் இடையில வந்து பார்க்கும்போது சுப்மான் கில் வந்து நல்லா அக்ரெசிவான கிரிக்கெட் ஆடிருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு 6s அண்ட் 4s வந்து சீக்கிரமாகவே அடித்து ஓரளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் சாய் சுதர்ஷனுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்தார். அற்புதமான பார்ட்னர்ஷிப் 125 ரன்ஸ். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண பிறகு அவங்க இடையில ஒரு பேட்டர் அவுட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர் வந்து ஜாஸ் பட்லர். நான் சொன்ன மாதிரி ப்ரீ மேட்ச்லேயே சொல்லியிருப்பேன், டாப் 5 வந்து அவங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஸோ அந்த டாப் 5 வந்து நல்ல கிளிக் கொடுக்குறோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 வந்து அவங்க நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அதே போல் வந்து மிடில் ஓவர்ஸ் பார்க்கும்போது 7லேருந்து 15வது ஓவரில் அந்த 15th ஓவர் முடியல பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கோர் டோட்டல் ஸ்கோர் பார்க்கும்போது 159 for 1 இருந்துச்சு. 159 ரனுக்கு ஒரு விக்கெட் இழப்பு. அந்த ஒரு ஸ்கோர் கார்டு தான் இருந்தாங்க. ஸோ ஒரு மிடில் ஓவர்லேயே அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் 200 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நல்ல மிடில் ஓவர்ஸ், அதாவது விக்கெட் வந்து பெரிய அளவுக்கு லாஸ் பண்ணல, வெறும் ஒரு விக்கெட் தான் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 97 ரன்ஸ் வந்திருக்கு அந்த ஒரு 9 ஓவர்ஸ் கட்டத்தில். ஸோ 97 ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர். பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு 70, 75 வந்தாலே வந்து நம்ம வந்து அதை பற்றி ஒரு நல்ல விதமாக பேசுவோம். பட் வந்து இதில் வந்து 97 ரன்ஸ், அதே போல் வந்து ஒரே ஒரு விக்கெட் தான் லாஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே எந்த மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு பிளானோட வந்தாங்க. அந்த பிளான் படி ஆடினாங்க. நல்ல எக்ஸிக்யூஷன் இருந்துச்சு. ரன் பர் ஓவர் பார்க்கும்போது வந்து 10.78 இருந்துச்சு. ஸோ இதே ஒரு இன்னொரு பெஞ்ச் மார்க் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப், பவர் பிளே அதை மட்டும் கிடையாமல் மிடில் ஓவர்ஸில் கூட ஒரு ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பார்ட்னர்ஷிப் நம்ம கட்டாயமாக அதை பற்றி பேசியானோம். சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் இடையில் இதில் வந்து 48 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க.
ஸோ முதல்ல சுப்மான் கில் அவுட் ஆனாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன் ஓரளவுக்கு ஜாஸ் பட்லர் கூட கூட பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி, ஸ்கோர வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போனாரு. அதுக்கப்புறமா ஃபைனல் ஓவர்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பை எண்ட் ஆஃப் த 20 ஓவர்ஸ் நீங்க பார்க்கும்போது 229 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஸ்கோர் போர்ட்ல. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. 229 ரன் அதாவது வந்து ஒரு பிரஷரான டீம், ரன் ரேட்டும் தேவை, மஸ்ட் வின் மேட்ச். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டூ ஆர் டை அதெல்லாம் தாண்டி போயாச்சு. இந்த மேட்ச் ஜெயிக்கணும். ஜெயிச்சா கூட வந்து ரன் ரேட் படி வந்து ஜெயிக்கணும். அப்படின்னு இருக்கும்போதே வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடினாங்க. அப்பயே வந்து சிஎஸ்கேவோட பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு. நெறைய செட்பேக் இருக்கு. அதேபோல வந்து அவங்க ரொம்ப டிஃபென்சிவா ஆடுனாங்க. அந்த ஒரு அடியிலேருந்து மறுபடியும் எந்திரிக்கிறது கஷ்டம் தெரிஞ்சிருச்சு. ஸோ பேட்டிங் எப்படி தான் ஆடுவாங்க அது பார்த்துறதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமா நம்ம வந்து சிஎஸ்கேவோட பவுலிங் பத்தி அனலைஸ் பண்ணி ஆகணும். பட் அதுக்கு மேல ஃபைனல் ஓவர்ல பார்க்கும்போது 70 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த 5 ஓவர்ஸ்ல. ரன் ரேட் கூட பார்க்கும்போது 14 இருந்துச்சு. ஸோ டெத் ஓவர்லயே அந்த மாரிலாம் வந்து அடிச்சிருந்தாங்கன்னா, ஒரு சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நல்ல பேஸ் செட் பண்ணிட்ட பிறகு வந்து இனிமேட்டு அவங்களுக்கு என்ன தேவை? 70 ரன்ஸ் வருது வந்து பார்த்தீங்கன்னா, டெத் ஓவர்ல. அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்ல வேண்டியது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவங்க ஒரு டாமினேஷன் காட்டுனாங்க இந்த ஒரு மேட்ச்ல. அதேபோல வந்து 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு 5 ஓவர் பேஸ்ல. நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் பார்க்கும்போது 17 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருந்தாங்க. இது ஒரு மஸ்ட் வின் மேட்ச்ல வந்து இந்த மாரி ஒரு கொடூரமான பவுலிங் யாராவது போடுவாங்களா? அந்த ஒரு மேட்ச்லயே வந்து சொதப்பி விட்டாங்க. இதுல வந்து 13 வைட்ஸ் ஒரு நோ பால் வேற. இந்த 17 எக்ஸ்ட்ராஸ்லயே. 4 ரன்ஸ் வந்து லெக் பை சுமலியா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து ஓவரால் பார்க்கும்போது ஒரு பெத்தட்டிக் அண்ட் புவர் பவுலிங் சொல்லிக்கலாம் சிஎஸ்கேயோட பவுலிங். பட் சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல வந்து 84 ரன்ஸ் அடிச்சாரு. இதுல வந்து 53 பந்து மட்டுமே வந்து அவர் ஃபேஸ் பண்ணாரு. 7 பவுண்டரீஸ் அதேபோல வந்து 4 சிக்ஸர்ஸ் அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட் கூட வந்து 158.49 இருந்துச்சு. ஸோ சாய் சுதர்ஷன் ஒரு நாள் செட் பண்ணி குடுத்துருக்காரு ஸ்கோர். அதேபோல வந்து அவரோட பார்ட்னர் சுப்மன் கில் பத்தி கூட நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். 64 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இதுல வந்து 37 பந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு சமயத்துல எனக்கு தோணுச்சு ஒரு 100 வைக்கும்போது வந்து ஒரு 50 பந்துக்குள்ளேயே வந்து அடிச்சிருவாரு அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஒரு அக்ரெசிவான கிரிக்கெட்ட பார்த்திருந்தோம். 7 பவுண்டரீஸ் 3 சிக்ஸஸ் அடிச்சாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட பார்த்தீங்கன்னா 172.97 இருந்துச்சு. ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரைக் ரேட். டாப் பேரே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல கிளிக்கா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து ஜாஸ் பட்லர் வந்து ஒரு இன்னொரு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. 57 ரன்ஸ் 27 பந்துல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுண்டரீஸ் 4 சிக்ஸஸ் அடிச்சாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. 211.11 இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எல்லாருக்கும் டாப் ஆர்டர்லயே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அதேபோல நம்ம சிஎஸ்கே பவுலிங் பத்தி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இதுல வந்து முகேஷ் சௌத்ரி வந்து 4 ஓவர்ஸ் போட்டாரு. 4 ஓவர்ஸ் 36 ரன்ஸ் குடுத்தாரு. அதேபோல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஓவர் அந்த ஸ்பெல் பார்த்தீங்கன்னா, முகேஷ் சௌத்ரி கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஈக்கனாமிக்கலா இருந்தது. ஏன்னா மிச்ச பவுலர்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. இந்த ஒரு மஸ்ட் வின் மேட்ச்ல கூட. அந்த பக்கம் நம்ம வந்து அடுத்தது வந்து ஓரளவுக்கு யார் டீசென்ட்டா போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பென்சர் ஜான்சன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. 4 ஓவர் போட்டு 47 ரன் எடுத்து குடுத்து ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. ஸோ 47 ரன்னுக்கு முன்னால வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு பார்த்தீங்களா? அது ஓரளவுக்கு ஒரு ரிதம் செட் பண்ற மாரி இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரன்ஸ் லீக் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அன்ஷுல் கம்போஜ் இவரு கூட எக்கச்சக்கமான ரன்ஸ் குடுத்தாரு. ஸ்பிரிட்டட் பவுலர் சொன்னேன் பார்த்தீங்களா? கலீல் அஹ்மத் இல்லாம. பட் இவரு கையில வந்து அந்த பொறுப்பு குடுத்த பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவரு அந்த கண்ட்ரோல் இல்லாம ரன்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாவே இருந்துச்சு. 4 ஓவர்ல 56 ரன்ஸ் குடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ விக்கெட் எடுத்த பவுலர்ஸ பத்தி நம்ம பேசணும். ரன்ஸ் லீக்ல இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்மியா ரன்ஸ் லீக் ஆனது பார்த்தீங்கன்னா, முகேஷ் சௌத்ரி தான். எக்கனாமிக்கலா விக்கெட் எடுக்காம பவுலிங் போட்டது நம்ம குர்ஜப்னீத் சிங். 4 ஓவர் போட்டு 31 ரன் மட்டுமே குடுத்தாரு. பட் வந்து எக்ஸ்பென்சிவான பவுலர்ஸ் நம்ம பார்க்கும்போது, சிவம் தூபே 1 ஓவர் போட்டா கூட அவரோட ஓவர்ல பொளந்து கட்டிட்டாங்க பேட்டர்ஸ். அதேபோல நூர் அஹ்மத் கூட வந்து ட்ரம்ப் கார்ட் பிளேயர் சொன்ன இந்த சீசன் சிஎஸ்கேக்கு. பட் வந்து அவர் கிளிக் ஆகல. ஒன்ஸ் அகைன் அகீல் ஹுசைன வந்து இடுக்கல டீம்ல. அவர பதிலா தான் மேத்யூ ஷாட் எடுத்திருந்தாங்க ஃபாரின் பிளேயரா. ஸோ அது ஒரு ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணார். பட் அது என்னன்னு நம்ம பார்த்துரலாம். அடுத்து சிஎஸ்கே பேட்டிங் வரும்போது சஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பந்துலயே வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. சஞ்சுக்கு இதுக்கு முன்னால ஃபீல்டிங் பண்ணும்போது கூட கையில அடிபட்டு இருந்துச்சு. அந்த அடியோட தான் வந்து அவரு திரும்பி போன பிறகு உர்வில் பட்டேல் குஜராத்துக்கு வந்து விக்கெட் கீப்பிங்லாம் பண்ணுவாரு. அவரோட ஸ்டேட் டீமுக்கு ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரேஸ், சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபில அவர் வந்து கீப்பிங் பண்ணார் ரீப்ளேஸ்மெண்ட்டா சஞ்சு சாம்சனுக்கு.
சஞ்சு சாம்சன் மறுபடியும் வந்து இந்த இன்ஜுரியோட தான் வந்து பேட்டிங் ஆனார். பட் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் வரல. நான் சொன்ன மாதிரி டக் அவுட் ஆயிட்டார் ஃபர்ஸ்ட் பந்திலே. இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கும்போது சிஎஸ்கேல வந்து இன்னொரு பெரிய ஒரு ஃபெயிலியர் சொல்லும்போது ருத்துராஜ் கைக்வாட் தான். அவர் வந்து 16 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டார் பவர் பிளேலயே. ஸோ பவர் பிளேல எவ்வளோ ஸ்கோர் நான் சொல்றேன். அதுக்கு முன்னால வந்து யார் எத்தனை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அது டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முறை சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச டீம் மாரி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் முறையா ஐபிஎல் ஆடுற மாரி தான் ஆடியிருந்தாங்க. உர்வில் பட்டேல் வந்து 2 பந்துலயே வந்து டக் அவுட் அடிச்சு அவுட் ஆயிட்டார். அதுக்கு பிறகு மேத்யூ ஷாட் சொன்னேன் பார்த்தீங்களா? 24 ரன்ஸ் அடிச்சாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 2nd ஹையஸ்ட் ஸ்கோரரா இருக்காரு சிஎஸ்கேக்கு நேத்து மேட்ச்ல. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்துச்சு. நான் சொன்னேன் இப்ப 4 பேட்டர்ஸ் பேர் சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து இந்த பவர் பிளேல வந்து விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 58 ரன்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். 50 ரன்ஸ் தாண்டி இருக்கு ரன்ஸ். பட் ஓவரால் விக்கெட்ஸ் பார்க்கும்போது பெரும்பாலும் 3 விக்கெட்ஸ் எடுத்தாலே வந்து போலிங் டீம் வந்து டாமினேஷன் நான் சொல்லுவேன். இதுல 4 விக்கெட் வேற எடுத்திருந்தாங்க. இதுல வந்து ரன் ரேட் பர் ஓவர் பார்க்கும்போது 9.66. பட் எப்படி எப்படி பார்த்தாலும் அந்த ரன் இருந்தா கூட வந்து நீங்க ரன் ரேட் படி வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ஸ்கோரு, இது கண்டிப்பா வந்து கட்டுப்படி ஆகாத ஒரு ஸ்கோர் தான். 58 ரன்ஸ் அந்த பவர் பிளே கட்டத்துல. ஏன்னா வந்து நீங்க அந்த டீம் பார்த்துருக்கலாம் அப்போசிஷன் டீம் குஜராத் டைட்டன்ஸ். அவங்க வந்து பவர் பிளேலயே வந்து 62 ரன் அடிச்சாங்க. ஸோ நம்ம இது கம்பேர் பண்ணா கூட இத விட 62 விட அதிகமா தான் அடிச்சிருக்கணும். பட் வந்து அத விட கம்மியா தான் அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட்ஸோட லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல மிடில் ஓவர்ஸ் நம்ம பார்க்கும்போது, அதாவது 7லருந்து 15வது ஓவர் முடியிற வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, ஸ்கோர் ஓவரால் 140க்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள அவங்க வந்து மொத்தமா மிடில் ஓவர் கூட பயன்படுத்திக்கல. அதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க. வெறும் 82 ரன் மட்டுமே வந்தது. 6 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கொடூரமான சிச்சுவேஷன் சிஎஸ்கேக்கு. மிடில் ஓவர்ஸ்ல கூட அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாம விக்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே விழுந்துச்சு. அதுக்கு பிறகு நம்ம வந்து கார்த்திக் சர்மா பத்தி பேசியிருந்தோம். கடைசி ஒரு 4 மேட்ச்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்ட்டு. கார்த்திக் சர்மா வந்து 19 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இது ஒரு ஆவரேஜா ஒரு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. 15லேருந்து ஒரு 18, 19 ரன்ஸ் அடிக்கிறது. ஸோ அதே ஒரு கன்டினியூஷன் ஆயிடுச்சு. நம்ம அவர்கிட்ட இருந்து ஓரளவுக்கு பெரிய ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ப்ரீ மேட்ச்ல கூட சொல்லியிருப்பேன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து டெவால் ப்ரூவிஸ் கிட்டேருந்து எதிர்பார்த்தோம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கிட்டேருந்து எதிர்பார்த்தோம். அது இவங்க வந்து எதிர்பார்க்குறப்போ வந்து இவங்க ஃபெயில் ஆன பிறகு 3 பேட்டர்ஸ் தான் சிஎஸ்கேக்கு இருக்கிற மாரி தான் இருக்கு. இந்த 11 பிளேயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து எதிர்பார்க்குற மாரி தான் இருக்கு பேட்டிங். 1 சஞ்சு சாம்சன், 2வது உர்வில் பட்டேல், 3வது வந்து கண்டிப்பா கார்த்திக் சர்மா தான். இவங்க மீறி வந்து மிச்ச பேட்டர்ஸு நம்பிக்கையா உங்களுக்கு வந்து ரன்ஸ் அடிச்சு குடுப்பாங்களான்னு கேட்கும்போது, கட்டாயமா கிடையாது. ஏன்னா, சிவம் துபே வந்து கன்சிஸ்டன்ட்டா ஆடல. பட் நேத்து மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 47 ரன்ஸ் அடிச்சாரு. அப்படி அடிச்சா கூட பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஏன்னா வந்து பக்கத்துல வந்து மிச்ச பேட்டர்ஸ்லாம் அவுட் ஆயிருந்தாங்க. டெவால் ப்ரோஸ் ஒரு பெரிய ஃபெயிலியர். ஒரு கொடுமையான சிச்சுவேஷன் சிஎஸ்கேக்கு. அதாவது வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் பேட்டர எடுத்த பிறகு கூட வந்து, அந்த பேட்டர ஸ்டார்ட்டிங் கட்டத்துல இன்ஜுரி சொல்லிட்டு உட்கார்ந்து, அதுக்கப்புறமா திரும்பி 11ல கொண்டு வந்த பிறகு, அவர் பெரிய அளவுக்கு ஸ்கோர் எதுவும் அடிக்கல. ஒரு மேட்ச் தவிர. ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கு பிறகு வந்து எல்லாமே சிங்கிள் டிஜிட். மிஞ்சி போனா ஒரு 20, 25 ஏதோ ஒரு அடிச்சிருப்பார் மேட்ச்ல. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு பெரிய ஃபெயிலியர். அதாவது மிடில் ஆர்டர்ல வந்து ஆடுறதுக்கு யாரும் இல்லாத ஒரு சிச்சுவேஷன். கார்த்திக் சர்மா மட்டும் வந்து அவர ஸ்டார்ட்டிங் இருக்கிற ஃபார்ம்ல பார்த்து, மறுபடியும் வாய்ப்ப குடுக்காம இருந்திருந்தாங்கன்னா சிஎஸ்கே, மறுபடியும் இந்த மிடில் ஆர்டர்ல வந்து யாரும் ஆடியிருக்க மாட்டாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் இருந்திருக்கும். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எப்படியோ அப்படி நம்பி அவருக்கு வாய்ப்பு குடுத்தாங்க. அது செகண்டரி. பட் வந்து வாய்ப்ப குடுத்துருக்காங்க. அத வந்து பயன்படுத்திக்கிட்டாரு இன்னொரு விஷயம். பட் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு முக்கியமான பேட்டர் டெவால் ப்ரூஸ், ஒரு ஃபாரின் பிளேயர், ஏபி டிவிலியர்ஸோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. 360 டிகிரீஸ் ஆடக்கூடிய பிளேயர். எத்தனையோ ஹைப் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுனால. ஆனா எதுவுமே கிடையாது. அவர் வந்து நேத்து மேட்ச்ல வந்து வெறும் 8 ரன்ஸ்லயே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர் அப்படி யார் பார்க்கும்போது, அன்ஷுல் கம்போஜ் கடைசியில பவுலர கூட வந்து அடிக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பா வந்து பிரஷர் இல்ல. மேட்ச்சே வந்து போன மாரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு. ஆல் அவுட் ஆகும்போது வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் அடிச்சு குடுக்கலான்ட்டு ஏதோ அடிச்ச மாரி தான் இருந்துச்சோட, ஓவரால் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அதேபோல வந்து ஜெயிக்கணும் அந்த ஒரு வெறித்தனம் எதுவுமே இல்ல. நேத்து அந்த சிஎஸ்கே பேட்டிங்லயும் சரி, ஈவன் அந்த ஃபீல்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாமே டவுன் அண்ட் அவுட்டா தான் இருந்தாங்க பிளேயர்ஸ் எல்லாமே பாடி லாங்குவேஜ்ல. நீங்க கடைசி 3 மேட்ச் எடுத்து பார்த்தாலே வந்து ஓரளவுக்கு பாடி லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் ஒரு வெறித்தனத்தோட ஆடி ஜெயிக்கணும்.
அதே போல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், அப்படி குவாலிஃபயர்ஸுக்கு போகணும் அப்படின்னு எதுவுமே நம்ம பார்க்கல அன்ஃபார்ச்சுனேட்டாக. எஸ், இன்ஜுரிஸ் ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்குது. நாளுக்கு நாள் சிஎஸ்கே கேம்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் சொல்கிற எல்லா பிளேயருக்கு இன்ஜுரியாக இருக்குது. பட் ஓவரால் இருக்கிற பிளேயர்ஸை வச்சு நல்ல ஒரு காம்பினேஷனை வந்து உருவாக்கியிருக்கலாம். பட் வந்து அந்த காம்பினேஷன் செட் ஆகலை. அதே போல் அந்த காம்பினேஷன் செட் ஆனால் கூட வந்து எத்தனையோ பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனாங்க. அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆன பிளேயர்ஸ் திருப்பி ஃபார்முக்கு வராமல் போனது. அதே போல் வந்து பெரிய அளவுக்கு ஹைப்பு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, தோனி வருவார், தோனி வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாற்றம் வரும். அவர் வரவே இல்லை இந்த சீசன் மொத்தமாக. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸை பற்றி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ராமகிருஷ்ணா கோச்சுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் வந்து நல்லா ஆடுவார்ன்ட்டு. கடைசியில் 2 மேட்ச் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த 2வது மேட்ச்லேயே அவருக்கு வந்து இன்ஜுரியாக இருக்குது. அதாவது கடைசி கட்டத்தில் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி நியூசிலாந்து போலர், வேர்ல்ட் கிளாஸ் போலர். அவர் ஸ்டார்டிங் கட்டத்தில் 2 மேட்ச் கொடுத்தாங்க வாய்ப்பு. அவங்க போலிங்கில் அடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரை எடுக்கலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபோல்க்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார், நியூசிலாந்து பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர். அவரை பயனே படுத்திக்கல, அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச்சை கூட வாய்ப்பை கொடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அதே போல் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, இன்ஜுரி பிறகு ஒரு பிளேயராக. அதில் வந்து சிலது வந்து ஒரு கனெக்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. என்ன பிளேயர் எதுக்கு எடுத்திருக்காங்க, எடுத்த பிளேயரும் வந்து பயன்படுத்தலை, அப்படியே தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்ட்ரஸ் சிஎஸ்கேக்கு இந்த சீசனில். ஸோ நம்ம போலிங் பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து ஜிடி டீமில் முகமது சிராஜ் அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச், 3 விக்கெட் எடுத்தார். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா, சவுத் ஆஃப்ரிக்கன் இன்டர்நேஷ்னல் பிளேயர், அவரும் 3 விக்கெட் எடுத்தார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்க்கும்போது ரஷீத் கான், ஆப்கானிஸ்தானோட வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர். அதாவது ரஷீத் கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அந்தளவுக்கு வந்து அவர் ஃபார்மில் இல்லை. ஈக்கனாமிக்கலாக சில ஓவர்ஸ்லாம் போட்டிருந்தார். பட் வந்து பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ்லாம் முன்னால் பார்த்துருக்கலாம். பட் அந்தளவுக்குலாம் அந்த ஃபார்ம் நம்ம எதுவும் பார்க்கல. பட் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போலிங் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இவங்க தலா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொடுக்கல ஜிடி டீம். ஒரு டிசிப்ளின்டான போலிங், 4 எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக இருந்துச்சு சிஎஸ்கே போலிங் டீமில் வந்து. இந்த பக்கம் குஜராத் டீமில் வந்து எக்ஸ்ட்ராஸ் கிடையாது. ஸ்பீரிட்டட் போலர் சொல்கிற முகமது சிராஜ், இந்தியன் போலர், அவரும் வந்து 3 விக்கெட் எடுத்தார் ஜிடி டீமுக்கு. பட் இங்கே சிஎஸ்கேல வந்து அன்ஷுல் கம்போஜ் ஸ்பீரிட்டட் போலராக இருக்கார். பட் அவரால் வந்து ஸ்ட்ரைக் போலராக வந்து விக்கெட் எடுக்க முடியாமல் போச்சு. டாப் ஆர்டரும் வந்து கொலாப்ஸ் ஆச்சு சிஎஸ்கேக்கு. இந்த பக்கம் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 வந்து பிரம்மாண்டமாக ஆடி பெரிய அளவு ஸ்கோர் கொண்டு போனாங்க. பார்ட்னர்ஷிப்பே 125 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு. பவர் பிளே இவங்க சிஎஸ்கே நல்லா பயன்படுத்தலை, 4 விக்கெட் லாஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் வந்து ஜிடி டீம் வந்து பவர் பிளே நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ ஓவரால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து சரியான அடி சிஎஸ்கேக்கு. விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோர் வந்து ஒரு சில மேட்ச்சில் தான் ஆடிருந்தாங்க. பர்டிகுலராக நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. 4 விக்கெட்ஸு லாஸ் பண்ணியிருந்தாங்க. மிடில் ஓவர்லேயே மேட்ச்சை முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து தெரிஞ்சிச்சு, அதாவது ஃபைட் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஜிடி டீம் ஒரு நல்லபடியாக வந்து ஜெயிச்சுட்டு அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க குவாலிஃபை இருக்காங்க. ஆர்சிபி குவாலிஃபை இருக்காங்க, இந்த பக்கம் ஜிடி குவாலிஃபை இருக்காங்க. ஸோ இந்த 2 டீம்ஸ் வந்து அவங்க குவாலிஃபை ஆன பிறகு மிச்ச டீம்ஸ் தான் இப்போ வந்து போராடின்னு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டி பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மறுபடியும் அந்த போட்டிக்கு வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட வந்து குவாலிஃபை இருக்காங்க. ஸோ இங்கே கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் அதே போல் வந்து பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அந்த ஒரு கடைசி ஒரு பொசிஷனுக்காக குவாலிஃபயர்ஸில் அந்த பொசிஷனுக்காக போராடின்னு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஐபிஎல் பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் நியூஸ் தான். பட் ஓவரால் கிரிக்கெட் வைஸ் பார்க்கும்போது வந்து நல்ல புது டீம்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, புது பிளேயர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த ஐபிஎல் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு. நீங்களே பார்த்துருக்கலாம், ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கு வந்து நிறைய ஏகப்பட்ட பிளேயர்ஸ், ஐபிஎல் நல்லா ஆடின பிளேயர்ஸ் கூட எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்தியன் பிளேயர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நிறைய டீம்ஸும் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல் நீங்கள் தொடர்ந்து கூட பார்க்கலாம். ஏன்னா வந்து வெறும் நம்ம சிஎஸ்கே மட்டும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு டோர்னமெண்ட் கிடையாது. எஸ், ஹோம் டீம் குவாலிஃபை ஆகலை, எல்லாமே வருத்தமான விஷயந்தான். தோனி கிடையாது, ருத்துராஜ் கைக்வாடோட கேப்டன்சி பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதே போல் சஞ்சு சாம்சனை வந்து கேப்டன் ஆக்கணும் அப்படின்ட்டு ஒரு பேச்சுவாக்கும் நடக்குது. ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரணும். அதே போல் சில இன்ஜுரி பிளேயர்ஸ்லாம் ஏன் எடுத்திருக்காங்க, ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயின்ட்டு இருக்கு பின்னாடி. பட் அதெல்லாம் வந்து நம்ம விட்டு ஓவரால் கிரிக்கெட்டை பார்க்கும்போது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஎல் வந்து பல பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து
டீம் இந்தியாவுக்கு நாளைக்கு பார்க்க போகிறோம் ப்ளூ ஜெர்சியோட. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஏன்னா நம்ம குவாலிஃபயர்ஸ், எலிமினேட்டர் மேட்ச், அதே போல் வந்து ஃபைனல்ஸ் கூட நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த இதில் வந்து யார் நல்லா ஆடுறாங்க, எப்படி வந்து ஒரு டீம்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கு, எந்த விதத்தில் வந்து 1-on-1 அப்படின்னு இருக்க போகுது டீம்ஸு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து யார் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க போகிறாங்க, அதுவும் நம்ம பார்த்துடலாம் அந்த நிகழ்ச்சியில். ஸோ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துனே வாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.